அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பனிப்போர், குறிப்பாக மோடி ஷா இவர்களுக்கு எதிராக கட்சிக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பனிப்போர், இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களுக்கு நல்லா தெரியும். டெல்லியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதை ஒரு பேசு பொருளாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை அவர் தொடர்றார். ஒரு காலத்தில் 45%, 47% வாக்குகளை வாங்கின காங்கிரஸ் இன்னைக்கு 20% வாக்கு வங்கி அளவுக்கு சரிஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்க்குள்ளார என்ன நடந்துச்சோ அது இன்னைக்கு பாஜகவுக்குள்ளார நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. யோகி ஆதித்யநாத் மோடியை விட செல்வாக்குங்கிறத விட மோடிக்கு இணையா ஒரு செல்வாக்கு, ஒரு எட்ஜ் இருக்கு. முதலமைச்சராக அவருக்கு ஒரு பெரிய பெயர் இருக்கு. இதை மோடி ஷா விரும்பல. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பிஜேபி மாநிலத்தில் அதிகாரமிக்க தலைவர்களை மோடி ஷா கூட்டணி ஒதுக்குறாங்கன்னா மக்களவைத் தேர்தலில் அவங்களுக்கே சிக்கலாக வரும் அப்படிங்கிறது யோசிக்கலாம். தேவேந்திர ஃபட்னவிஸ் எதற்காக கொண்டு வரப்பட்டார் என்றால் நிதின் கட்கரியை கட்டம் கட்டி வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டார். ஆனால் ஒரு கூட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய திரள் தேவேந்திரா நரேந்திரான்னு சொல்லி சத்தம் வரும்போது என்னுடைய பேருக்கு இணையா தேவேந்திரா பேர் வர முடியுமா, தேவேந்திர ஃபட்னவிஸ் பேர் வர முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோ கிளர்ந்து எழுந்தது. எல்லாருமே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாஜகவை உச்சத்துக்கு மோடி கொண்டு போயிட்டார். இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பாஜக போயிடுச்சு. இனிமே அதனுடைய எழுச்சி இன்னும் பல காலத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கிளையெல்லாம் நிறைய பரவி இருக்கு. ஆனா வேர்ல நிறைய அரிச்சிருக்கு. மோடி ஷாவினுடைய செயல்பாடுகளால் பாஜக இன்டர்னலா வேறு தண்டுலாம் நிறைய ஓட்ட விழுந்திருக்கு. அது யாரும் பேசல. யோகி முழுமையான ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் கிடையாது. அவர் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். அவர் இந்த அளவுக்கு போவார்னு நினைக்கல. இவர்கள் கொண்டு வரக்கூடிய பல சிஎம் இந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைச்சு கொண்டு வரப்பட்டவர். போற ஆட்கள் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை தான். மத்திய பிரதேசத்தில் சவுகானை ஒதுக்கின மாதிரியோ, ராஜஸ்தானில் வசுந்தராஜை ஒதுக்கின மாதிரியோ, ஒருவேளை மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வந்தார்னா அவரை எளிதாக யோகி அவர்களை ஒதுக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யோகி இது ஒரு கஷ்டமான கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். ஜெயிலேருந்து வெளில வந்தோடனே அவர் பேசினது தான் கடந்த ஒரு வாரமாக பேசு பொருளாக இருக்குது. மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னா பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் தான். அமித்ஷா அவர்களுக்காக தான் பிரதமர் மோடி அவர்களே வாக்கு கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்தோன்னா யோகி அவர்களை 2 மாதத்தை டம்மி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ரீதியில் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். நீங்களுமே உத்தரப்பிரதேசில் போய் சமீபத்தில் கூட ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க குமுதமில். அதில் வெளிப்படையாக சொல்லியிருந்தீங்க உத்தரப்பிரதேசில் யோகி அவர்களுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்குது மோடி அவர்களோட. உண்மையிலே பிஜேபியில் இன்டர்னல் பாலிடிக்ஸ் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குற்றச்சாட்டுங்கிறது இது ஒரு அரசியல் லாவகம் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் ரொம்ப அது சார்ந்து உள்ளார நான் போட அந்த குற்றச்சாட்டினுடைய மையத்திலேருந்து நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம் 75 வயது ஒரு வரையறை வச்சுக்கிட்டு அதோட தலைவர்களுக்கு விடை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை மோடி ஷா உருவாக்குனாங்க. அப்படின்னாலும் இதற்கு முன்னாடியே இதுக்கான விதிவிலக்கெல்லாமும் உருவாக்கிட்டாங்க. உதாரணமாக இப்போ இந்த தேர்தலை கர்நாடகத்தில் தலைமையேற்று நடத்தக்கூடிய எடியூரப்பா அந்த வரையறையெல்லாம் தாண்டினவர் தான். அதுபோல் பலருக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் விதிவிலக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்பயும் அதுமாரி நிறைய பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் 75ஓட மோடி விடை பெற்றுடுவார் அப்படின்னு சொல்லி அப்படி யாரும் நினைக்கல. அதே போல் அமித்ஷாவை எடுத்தோடனே கொண்டாந்து வச்சுடுவார் அப்படின்னும் நினைக்கல. அதெல்லாம் அவ்வளோ சாமானியமான விஷயமும் இல்லை. பாஜகவை பொறுத்த அளவிலும் சரி, இந்தியா போன்ற அமைப்பையும் சரி. இப்போ உதாரணமாக அமித்ஷாவை கொண்டாந்து பிரதமர் ஆக்கிட்டால் மோடி என்ன பண்ணுவார்? இது ரஷ்யா கிடையாது. ரஷ்யாவில் கான்ஸ்டியூஷனையே சேஞ்ச் பண்ணாங்க. புதின் அதிபர் தேர்தல்லையும் பிரதமர் தேர்தல்லையும் மாற்றி 2 முறைக்கு மேலே நீடிக்கக்கூடாதுன்னு பண்ணப்போ இதெல்லாம் மாற்றி பண்ணார். அந்தமாரியெல்லாம் இந்தியாவில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மாற்றம் பண்ணணும். அதுக்கெல்லாம் சாத்தியம்லாம் ரொம்ப குறைவு. அதனால் நான் அப்படி எதுவும் நினைக்கல. அதே சமயம் அவர் ஏன் இந்த இடத்த தொடர்றார் அப்படின்னு சொன்னால், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாஜகக்குள்ளார இருக்கக்கூடிய அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பனிப்போர், குறிப்பாக மோடி ஷா இவர்களுக்கு எதிராக கட்சிக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பனிப்போர், அதே போல் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பனிப்போர், இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களுக்கு நல்லா தெரியும். டெல்லியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது நல்லாவே தெரியும்.
அதை ஒரு பேசு பொருளாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை அவர் தொடர்றார். இதை தொடர்றது வழியாக வெவ்வேறு விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கரு. அந்த விதத்தில் பார்க்கும்போது அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் அது. இப்போ ஏன்னா நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இல்லை, இந்த கூட்டணி வந்து சேர்ந்து இருக்குமா அப்படின்லாம் வந்து பல கட்டுரைகளை எழுதிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகைகள், அதே போல் தொலைக்காட்சி விவாதங்களில் திரும்ப இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமை பற்றியும் அவங்களோட கருத்தியல் சம்பந்தமான விஷயங்கள் பிரதமர் யாரும் முடிவாகல ஏராளமான கேள்விகளை உண்டாக்கியவர்கள். இந்த பக்கம் பாஜகவுக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்கு, பாஜக வந்து இன்டர்னலாக இந்த வாட்டி எவ்வளோ க்ரைசிஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் யாருமே பேசலை. எழுதுகிறோம், யாரோ இப்போ இங்கே நான் எல்லாம் எழுதியிருக்கேன், அது போல் வெவ்வேறு ஊடகர்கள் இந்தியா முழுக்க எழுதுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சின்ன ஸ்பேஸில் முக்கியத்துவம் கொடுக்கலாம், பிரதான முக்கியத்துவம் இல்லை. அதனால் வந்து என்னன்னா இது ஒரு பேசு பொருளான பேசப்பட வேண்டிய பொருள், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதே போல் ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸில் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இது வந்து உண்மையிலேயே இந்த மோதல்லாம் உண்மையாக இருந்தால் கட்சிக்குள்ளார ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதலாவது விஷயம், ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்குமான உறவு. இந்த உறவு வந்து எப்போதுமே வந்து ஒரே மாரி நிலையானதாக இருக்கிற மாதிரியான ஒரு வரலாறு இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. இது வந்து பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை அவங்க எல்லாமே அதை சொல்லி ஒரே மாரி தான் போகிறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து முரண்பாடுகள்ங்கிறது வெவ்வேறு இயக்கங்களுக்குள்ளார இருக்கும். உதாரணமாக 1967 தேர்தல், அந்த தேர்தலில் தான் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறுது. அதே போல் மாநில கட்சிகள் மிக வலுவான ஒரு இடம் நோக்கி நகர்றாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் தடுக்குது அந்த தேர்தலில் தான். ரெண்டாவதாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தேர்தலும் கூட அது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த 67 தேர்தல் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கும் ஒரு அதிர்ச்சியை தருது. அப்போ அன்னைக்கு வந்து ஜனசங்கம் அந்த பேரில் தான் அது இருக்குது. ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வாஜ்பாய் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, தலித் ஒருவர் முதல்வர் பதவியில் வரதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம கட்சி சார்பில் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதற்கு கட்சி கூட்டத்துக்குள்ளாரே எதிர்ப்பு இருக்குது. மூத்த தலைவர் ஒருத்தர் எழுந்திரிச்சு போகிறார். இதெல்லாம் அங்கே நடக்குது. நான் சொல்கிறது வந்து எல்லாமே பதிவானது. அப்போ பாஜக வந்து நீங்கள் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, தலித் முதல்வர்லாம் வந்து காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே உருவாகிடுறாங்க. இந்த 67க்குள்ளாரெலாம் காங்கிரஸ்லேயே முதல்வர்லாம் பார்த்துடுறாங்க. அப்புறம் வந்து ஜெகஜீவன் ராம் போன்ற ஒரு பெரிய ஆளுமைகள்லாம் உருவெடுத்துடுறாங்க காங்கிரஸ்க்குள்ளார். ஆனாலும் கூட நீங்கள் வந்து பாஜகக்குள்ளார இந்த விதமான அதிர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆர்எஸ்எஸ்டேந்து உருவாகி வரக்கூடிய அதிர்வு. இடஒதுக்கீடு சம்மந்தமான அதனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னு சொன்ன ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கோல்வால்கரில் தொடங்கி ஹெட்கேவார் காலகட்டத்தில் அது சின்ன அமைப்பு. கோல்வால்கர் அவர் தான் வந்து அதற்கு ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு பெரிய அமைப்பாக முழுமையாக அந்த சித்தாந்தத்தை வளர்த்தெடுக்கிறாரு. அப்புறம் அமைப்பையும் பெருசாக வளர்த்தெடுக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் ஆரம்பித்து நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தலைவர்கள் யாருமே வந்து ரொம்ப மனம் விரும்பி வந்து இடஒதுக்கீடுக்காக பேசினாங்க, சமூக நீதிக்காக பேசினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் வந்து தீண்டாமை ஒழிப்பு பற்றியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அந்த சாதி அமைப்பை வந்து அப்படியே வச்சுக்கணுங்கிறதுலையே அது அந்த உள்ளார்ந்த அந்த வெளிப்பாடுங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த இடஒதுக்கீடை ரொம்ப காலம் நம்ம நீடிக்கக்கூடாது, இதை மறுபரிசீலனை பண்ணணும், இதை வெவ்வேறு விதமாக மாற்றணுங்கிற அபிலாஷைகளை அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எதற்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகளில் பல முரண்பாடுகள் இருந்திருக்கு. வாஜ்பாய் காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்குமான உறவுங்கிறது ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிருக்கு. அப்போ சுதர்சன் அவர் தான் தலைமை பொறுப்பில் அடுத்த கட்டமாக வர்றார். அவருடைய பீரியடில் தான் இந்த அத்வானி விஷயம்லாம் நடக்கிறது. உங்களுக்கு சுதர்சன் பீரியடுங்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் இடையிலான உறவுங்கிறது மோசமாக இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு முரண்பாடுகளை அவங்க கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி என்ன உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னால், 2019 தேர்தல் சமயத்திலேயே பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. ஒருவேளை மோடியால் இந்த முறை 2019 ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியாக பாஜகவை கொண்டு வர முடியாவிட்டால், ஒரு 200 சீட் தான் வருது, அப்படியான சூழல் இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படியான சூழல் இருந்தால் நிதின் கட்கரியை பிரதமர் வேட்பாளராக கொண்டு வருவது, பிரதமர் முகமாக தேர்தலுக்கு பின் நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு முடிவு பேசப்பட்டு, நீங்கள் புல்வாமா தாக்குதல் இல்லை அப்படின்னு சொன்னால் 2019 முடிவுகள் வேறையாக மாறி இருந்திருக்குங்கிறது அதற்கு முன்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தல் சூழல் கலல் சூழலெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிதின் கட்கரியை இன்ஃபேக்ட் வந்து பிரதமர்
நாற்காலி நோக்கி கொண்டு வருவதற்காக பாஜகவினுடைய அந்த அமைப்பு விதிகள்லேயே மாற்றம் பண்ணிச்சு அரசு. ஆனால் அதெல்லாம் 2012 காலகட்டத்தில் நடக்காமல் போனது. அதை விட்டுருவோம். நம்ம எதற்காக நான் சொல்கிறேன்னா, அங்கே ஒரு இன்டர்னலான ஒரு உரசல்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 5 ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள்ட்ட பாஜக மேலே உள்ள கிரிட்டிசிசமாக என்ன பார்க்க முடியுது? அவங்க எதை ரொம்ப கவலையுடனும் எதை ரொம்ப கடுப்பாகவும் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், பாஜகக்குள்ளார மாநில தலைமைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இன்ஃபேக்ட் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது மோடி அங்கே தேர்தலில் யார் போட்டியிடணுங்கிறத முடிவு பண்ணுறாரு. எங்கே? குஜராத்தில். அப்போ மோடிகிட்ட சீட் வாங்க முடியாமல் வாஜ்பாய் வரைக்கும் போய் முட்டி மோதி வாங்கிட்டு வரணும்னு நினைத்த ஆட்கள், ஹரன் பாண்டியா போன்ற ஆட்களுக்கெல்லாம் அவர்களுக்கான லாபி, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சீட் வாங்கணுங்கிறதெல்லாம் நடக்கலை. அந்த அளவுக்கு ஒரு பிரதமராக இருந்த வாஜ்பாய் கீழே மோடி இருந்தாலும் கூட அவருடைய குரல் அவ்வளவுக்கு வலுவாக எடுபட்டுச்சு. அது போன்ற ஒரு சூழல்லாம் பாஜகவுக்குள்ளார வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சூழல் உண்டு. நீங்கள் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளார பாஜகவுக்குள்ளார நடந்திருக்க பெரிய அழிமானம் என்னென்னா, இந்த செகண்ட் லெவல் லீடர்ஷிப் அது ஒரு பெரிய நிலைக்குழவுக்கு ஆளாயிருக்கு. உதாரணமாக மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் சிவராஜ் சௌஹான் அவர் ஒரு வலுவான தலைவர். மோடிக்கு இணையாக ஒரு காலகட்டத்தில் முன்னிறுத்தப்பட்ட, பேசப்பட்ட, ஒப்பிடப்பட்ட ஒரு தலைவர். இன்றைக்கி அவர்லாம் மோடியை விட கிட்டத்தட்ட 9 வயசு 10 வயசு கம்மி அவர். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய வெற்றியை மத்திய பிரதேசத்தில் கொடுத்தும் கூட மாநிலத்தில் அவர் முதல்வர் பதவியில் அமர்த்தப்படலை அப்படிங்கிறது அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட ஒரு கொந்தளிப்பை தான் உருவாக்கியிருக்கு. அதே போல் வசுந்தரா ராஜேங்கிறவங்க நீங்கள் வசுந்தரா ராஜேவும் கெலோத்தும் ராஜஸ்தானை பொறுத்த அளவில் கலைஞரும் ஜெயலலிதாவும் மாரி அவ்வளோ வசீகரமான தலைவர்கள். நீங்கள் அவங்கள இன்றைக்கி களத்துலேருந்து நகர்த்திட்டாங்க. நீங்கள் இந்த களத்துலேருந்து நகர்த்துறது கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் அடுத்த இடத்துக்கு யாரை கொண்டு வரீங்க அப்படின்னா, 2ஆம் இடத்துலையோ 3ஆவது இடத்துலையோ பேசப்பட்டவர்கள் இல்லை. சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை ஒரு எம்எல்ஏ கொண்டு வரீங்க, புதுசாக இருக்கக்கூடியவரை கொண்டு வரீங்க. நீங்கள் கீழே இருந்து ஆட்களை கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் முதலமைச்சருங்கிற பொறுப்புக்கு கொண்டு வரும்போது மக்கள் செல்வாக்குங்கிறது முக்கியம். மக்களில் எவ்வளோ பேர் தரப்பு அவங்கள தங்களுடைய முகமாக பார்க்குறாங்கங்கிறது முக்கியம். அதெல்லாம் அடையாள நிமித்தமாக போகும்போது ஆர்எஸ்எஸ் அதை ரொம்ப சங்கடமாக தான் அதை பார்க்குறாங்க. அதே போல் தலைவர்கள் இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தப்படுற அப்படியான கலாச்சாரங்கிறது ஆர்எஸ்எஸில் கிடையாது. நீங்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த மோடி பிராண்டிங் இதெல்லாம் அவங்க ஒரு காலகட்டத்தில் இது தேவைன்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துக்கு பக்கம் பாஜகவில் மோடி கேரண்டின்னு வரும்போது அந்தமாரி கட்சி கிடையாது. இது பாஜகவோ ஆர்எஸ்எஸோ அந்தமாரியான பண்பாட்டை அவங்க அதுக்குள்ளார வளர்த்து எடுக்கலை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நகர்ந்துச்சுன்னா, மோடி இந்த களத்தை விட்டு நகர்ந்து விட்டால் பாஜக பெருசாக விழும். அதுக்கு இந்தியாவில் ஏற்கனவே உதாரணம் இருக்குது. காங்கிரஸ் இந்திரா காந்தி காலகட்டத்தில் கட்சி இந்திரா தான் இந்தியாங்கிற அளவுக்கு பேசி அதனுடைய வீழ்ச்சி இருக்குல்ல, அதை இன்னைக்கு இந்திராவினுடைய பேரன் ராகுல் காந்தி தலையில் போய் அது விடிஞ்சிருக்கு. இன்றைக்கி கட்சி எங்கேருந்தோ எங்கேயோ சாஞ்சிடுச்சு. ஒரு காலத்தில் 45% 47% வாக்குகளை வாங்கின காங்கிரஸ் இன்றைக்கி 20% வாக்கு வாங்கி அளவுக்கு சரிஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்க்குள்ளார என்ன நடந்துச்சோ அது இன்றைக்கி பாஜகவுக்குள்ளார நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் சொன்ன விஷயம் யோகி ஆதித்யநாத். நான் எழுதியிருந்தேன். ஆமாம், யோகி ஆதித்யநாத் மோடியை விட செல்வாக்குங்கிறத விட மோடிக்கு இணையாக ஒரு செல்வாக்கு, ஒரு எட்ஜ் இருக்குது. என்ன எட்ஜ் இருக்குது அப்படின்னா, முதலமைச்சராக அவருக்கு ஒரு பெரிய பெயர் இருக்குது. அதையும் நான் எந்த வகையில் குறிப்பிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கு 12 மாநிலங்கள் ப்ளஸ் 2 மாநிலம், ஒரு இங்கே பாஜக இருக்கக்கூடிய இந்த 14 மாநிலங்கள் கணக்கெடுத்துக்கிட்டா, அதாவது சைசபிள் ஸ்டேட்ஸ் அதில் சொல்கிறேன். இதில் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு இவங்க ஓட்டிகிட்ருக்காங்க இல்லையா, அதில் முதல் இன்ஜின் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த 2வது இன்ஜின் இருக்குல்ல ஸ்டேட் கவர்மெண்ட், அது இந்த முதல் இன்ஜினுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கல. இந்த தேர்தலில் இழுக்குது இதனுடைய சக்கரம். அதாவது இந்த மாநில அரசுக்கு எதிராக உண்டாகி இருக்கக்கூடிய அதிருப்தி மாநில தலைமை, பாஜக மாநில தலைமையில் இருக்கிறவங்களால ஒரு புஷ் கொடுக்க முடியல. இப்போ கடந்த தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சௌஹான் மாரி ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, இப்போ அங்கே அப்படி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி எங்கேயாவது நடக்குதா, மக்கள்கிட்ட ஒரு மாநில அரசு சார்ந்து இந்த அரசுக்கு ஓட்டு போடுறதுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டால் அது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுது. எப்படியா இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 40லேருந்து 60 தொகுதி குறைந்தது வெல்வார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவங்க ஒரு எல்லா எதிர்க்கட்சிகளும் திரண்டு நின்னாலும் கூட அவங்க ஒரு சரிபாதி மிக கம்மியாக கூட ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன வேலை நடந்திருக்கு அது நம்ம போய் பேசும்போது அது
ஏன் பிஜேபிக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுவீங்கும் போது நான் கடந்த 2 முறை கேட்கும்போது அதில் மோதிங்கிறது மட்டும்தான் அவ்வளோ. இந்த வாட்டி யோகிங்கிறதையும் சேர்த்து கேட்குறோம். அப்போ என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு அங்கே பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக சொல்கிறேன். 6 மணிக்கு மேலே வெளியில் போக முடியாது, நகையெல்லாம் போட்டுட்டு போக முடியாது. அந்த சூழல் வந்து நானே வந்து 2014 போகும்போதெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் நீங்கள் கார்களில் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுன்னா நைட்டில் வந்து கிராமப்புற பகுதிகளுக்கெல்லாம் வரத்துக்கு டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து தயங்குவாங்க. ஏன்னா எந்த பாதையில் யார் வேணாலும் வழிமறிச்சு உங்கள்கிட்ட வரி வசூலிக்கிறேன் அப்படின்லாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இது எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா, என்கவுண்டர் சொல்கிறாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து 10,000 சொச்சம் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. இந்த மாரியான ஒரு இடத்துலேருந்து தான் அது இப்படியான ஒரு பேர் வந்திருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு அது முக்கியமாக இருக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கு அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லேருந்து பார்க்குறவங்களும் அங்கே பெரிய அளவில் ஏதாவது நடந்திருக்குன்னா அப்படி ஒன்றும் இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும்னா 6 மணிக்கு மேலே போகிற அளவுக்கு இப்போ தான் உத்தரப்பிரதேசம் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது வந்து தமிழ்நாட்டில் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, இது இங்கே வந்து 1920 முதல்ல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட இங்கே அப்படி தான் இருந்திருக்கும். யாருக்கும் அந்தமாரி நமக்கு வரலாற்றில் பதிவெல்லாம் பார்க்கல. 6 மணிக்கு மேலே பொம்பளைங்க போக முடியாது அப்படிங்கிற சூழலோ, அங்கங்கே வந்து யாரோ வழிமறிச்சு காசு வாங்குங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஸோ இப்போ தான் வந்து அந்தமாரி யோகி ஆட்சியினுடைய விஷயம்னு சொல்கிறது, இன்னும் சொல்ல போனால் அது அதிகாரிகளுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது. சாதாரண அதே போல் கூட வந்து அது மக்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஆமாம், அதே போல் மக்கள் நலத்திட்டங்கள் குறிப்பாக வந்து 35 கிலோ வரைக்கும் தானியம் கொடுக்குறாங்க, ஒரு ஆளுக்கு 5 கிலோ அப்படின்னு கணக்கு பண்ணி. அது ஒரு ரேஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஒன் செகண்ட் திரும்பி இப்போ தமிழ்நாட்டில்ங்கிறது வந்து நமக்கு வந்து அது 1967 அரிசி அரசியலை பேசியாச்சு, தானிய அரசியலை. இப்போ தான் அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. கரண்ட் வந்துருக்குது, சாக்கடை தண்ணியெல்லாம் ஓடுறதுக்கு சாக்கடை அமைப்பு இருக்குது, அப்புறம் குடிநீர் தண்ணி வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா பாஜகவுக்கு இது சாதகமாக இருக்கிறதுக்கு இணையாக இதுவரை எங்கள் ஆட்சியில் இருந்தவங்க இதை முறையாக கவனிக்கலைங்கிறதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்க தான் வேண்டியது. அதே போல் இப்போ வந்து வாராணசி நான் போகும்போது 2014 பார்க்குறதுக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடி 50,000 கோடி அளவுக்கு மோடி அரசு வந்து திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறா சொல்கிறாங்க, அவருடைய சொந்த தொகுதி. அப்போ அவருக்கு வந்து அதில் வந்து தன்னுடைய தொகுதியை வந்து ஒரு தூக்கி நிறுத்தணும், அதுக்காக இவ்வளோ செலவு அங்கே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கால் இருக்குது. அதே சமயம் இப்போ அமேத்திக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அமேத்தியினுடைய பஸ் ஸ்டாண்டுங்கிறதே ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு பேரூராட்சி பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பரிதாபமாக 4 பஸ்ஸு நின்றுட்டு. அப்போ ராய்பரேலியில் சோனியா ஓரளவு செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அமேத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இப்போ முதல் மருத்துவக் கல்லூரி அரசு கல்லூரி இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. 2022 யோகி தான் அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஸோ தட் வந்து என்னென்னா அங்கே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் மக்கள் வந்து போடுறாங்க அப்படிங்கிறது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, யோகியோடைய இந்த அட்வான்டேஜ் இருக்குல்ல, அதனால தான் வந்து சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா யோகிக்கு வந்து நல்ல ஆட்சி பண்ணுறார், நான் ஒரு எம்பியாக வந்து இங்கே இருக்கும்போது பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறேன், அதனால் யோகியினுடைய நல்லாட்சிக்காக நீங்கள் எனக்கு ஓட்டு பண்ணணும்னு சொல்லி பிரதமர் பேசுகிறது. வேறு எங்கேயும் மோடி இப்படி பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்காது. அப்போ யோகிக்கு ஒரு பேர் அங்கே இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஆனால் இதை மோடி ஷா விரும்பலை. அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிஜேபிக்குள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு கசப்புணர்வு என்ன அப்படின்னா, அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே கூட எல்லா மாநிலங்கள்லேயும் முதல்வர்கள் முழு அதிகாரம் கொண்டவர்களாக இல்லை. அதாவது மோடி முதல்வராக இருந்தபோது அவருக்கு அந்த கட்சி கொடுத்த இந்த சுதந்திரத்தில் பாதி கூட இவங்க யாருக்கும் இருக்குதாங்கிறது தெரியல. ஏன்னா மிக முக்கியமான பல முடிவுகள் பிரதமர் அலுவலகத்திலேருந்து டெல்லியிலேருந்து எடுக்கப்படுவதாக அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர்கிட்டையே பேச்சு இருக்குது. அது மக்கள்கிட்டையும் இப்போ தெரியுது. ஈவன் வந்து நீங்கள் ஒரு டிஜிபியை மாற்றணும் அல்லது வந்து ஒரு தலைமைச் செயலாளர் யாரை கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே அங்கேருந்து எடுக்கப்பட்டதா. அதே போல் யோகி வந்து இவ்வளோ செல்வாக்கு மிக்கவர் ஆவார் அப்படிங்கிறது இவர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை, மோடி ஷா அவர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை. அது வந்து அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கறதாகவும் அதுக்குள்ளார ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. அதே போல் யோகியினுடைய ஆட்சியில் அவர் சார்ந்த சமூகம், தாக்கூர் சமூகம், அது வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. தாக்கூர்வாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து எங்கே எல்லா இடத்துலையும் தாக்கூர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அது மாநிலத்தினுடைய மக்கள் தொகையில் ஒரு 8% உள்ள ஒரு சமூகம். ஆனால் அவங்கள்ட்ட ஏற்கனவே வந்து பெருவாரியான நிலங்கள் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதுக்கு இணையாக வந்து கிராமங்களில் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகம், ரொம்ப வலுவான சாதிய பிடிமானம் கொண்ட மாநிலம் அது. அப்போ நீங்கள் வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்திலையும் அந்த பலப்படுத்தும் போது ஏனைய சமூகங்களுக்கு அது ஒரு உறுத்தலாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறுறதுங்கிறது அது பேசப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெவ்வேறு விதமான அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த முறை வந்து தாக்கூர்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருக்கிறதா ஒரு பேச்சு. தாக்கூர்களில் ராஜபுத்திரர்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. இப்போ ராஜபுத்திரர்களுக்கு உங்களுக்கு இங்கே குஜராத்தில் ஏற்பட்ட பாஜகவுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு எம்பி பேசுனதுங்கிறது
அது வந்து இங்கே பிரதிபலிக்குது, உத்தரப்பிரதேசத்தில் பிரதிபலிக்குது. இங்கே இருக்கக்கூடிய தாக்கூர்களும் பாஜகவுக்கு எதிராக பஞ்சாயத்தெல்லாம் நடத்தக்கூடிய சூழல் உருவாச்சு. ஸோ தட் வந்து இதிலெல்லாம் கூட மோடிக்கும் யோகிக்கும் இடையில் மறைமுகமான விஷயங்கள் நடக்கிறதா பேசிக்கிறாங்க. அது நமக்கு தெரியாது என்ன ஏதுன்னு. ஏன்னா பாஜக வந்து மேற்கொண்ட முயற்சி தாக்கூர்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு, ராஜபுத்திரர்களை சமாதானப்படுத்துறதுக்கு மேற்கொண்ட முயற்சியில் யோகியும் போய் பேசியிருக்கிறார். அதெல்லாம் ராஜ்நாத் சிங் அவங்கெல்லாம் தான் போனாங்க. அதெல்லாமும் நமக்கு செய்தியாக வருது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தாக்கூர்கள் இந்த முறை வந்து மோடி மீது அதிருப்தியோடு இருக்கிறார்கள். அதற்கு யோகியும் ஒரு காரணம் அப்படிங்கிறது அங்கே மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, அப்படி பேசிக்கிறாங்க. அதனால் வந்து அங்கே அப்படி ஒரு முரண்பாடு இருக்குது. எல்லா மாநிலங்கள்லையுமே இந்தமாரி கசப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ராஜஸ்தான் போனீங்கன்னா நீங்கள் 2013 2019 வசுந்தரா ராஜே வந்து மோடிக்கு பிரச்சாரம் பண்ண மாரி இன்றைக்கி பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. அதே போல் நீங்கள் மத்திய பிரதேசம் போனீங்கன்னா சௌஹான்ட்ட அதை பார்க்க முடியாது. இப்படி பல மாநிலங்களில் அதிருப்திகள் இருக்குது. இது ஒரு பக்கம். இரண்டாவது ஒரே ஒரு கேள்வி, இந்த மாதிரி மாநிலத்தில் அதிகாரமிக்க தலைவர்களை மோடி ஷா கூட்டணி வந்து ஒதுக்குறாங்கன்னா மக்களவைத் தேர்தலில் அவங்களுக்கே சிக்கலாக வரும் அப்படிங்கிறது யோசிக்கல அவங்க? இல்லை, அது அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்ற முடிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கான தலைவர்களை எதிர்பார்க்குறாங்க. அதாவது அவர்கள் என்னென்னா இந்த ஆட்டம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க விரும்புகிறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வசுந்தரா ராஜே இருக்காங்க அப்படின்னா ஏன் அவங்கள மாற்றணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்று ஏஜ் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்து அவங்களால எலெக்ஷன்ஸை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, இது அந்த மாநிலத்தை கைப்பற்றுவதில். அப்போ இவங்களால ரொம்ப நாள் பண்ண முடியாது அப்படிங்கும்போது மாற்றலான்னு நினைக்கிறாங்க. இதில் ஒரு கூறு இருக்குது. ஆனால் அது அப்படியெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றிட முடியாது. ஏன்னா இது வந்து எலக்டரேட்டுங்கிறது ஜனநாயகம் சார்ந்தது. நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக இங்கே நம்ம சிபிஎம்லேயே பார்த்தீங்கன்னா பாலபாரதி அவர்கள்லாம் வந்து 2 முறைக்கு மேலே வர வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அது வந்து கட்சி வந்து ஒரு நல்ல முடிவாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் பாலபாரதி அவர்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை கொண்டாந்து நிறுத்தும் போது இவர்களுக்கு உள்ள அதே மரியாதையை இன்னொருத்தர் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி வேறு கரிஷ்மா. இப்போ உதாரணமாக இன்னொரு மோடியை வந்து பாஜகவால் அடுத்ததாக உருவாக்கிட முடியுமா என்ன? அப்படி இல்லை. ஸோ இது வந்து ஒரு பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து இணைஞ்சது. மக்கள் வந்து ஒருத்தரை ஏன் நேசிக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு ஏன் பிடிக்குதுங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அப்போ அதில் நீங்கள் போய் ரொம்ப தலையிட முடியாது. ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சில கிரிட்டிசிசம் இருக்குது, அது மட்டுமே காரணம் இல்லை. பல இடங்களில் என்னென்னா இவர்களுக்கு இணையாக வந்து பேசுகிறதுங்கிறதே அவங்கள சங்கடப்படுத்துது. மோடி ஷாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து வசுந்தரா ராஜாவை அக்கமடேட் பண்ணும்போது கூடுதலாக அவங்க வந்து 10 பேருக்கு சீட்டு கொடுக்க சொல்லுவாங்க, அவங்க கையில் அதிகாரம் இருக்குதுங்கிறது எல்லாமே சங்கடப்படுத்தக்கூடியது. இவர்கள் கிட்டத்தட்ட எப்படின்னா தாங்கள் வைத்தது தான் சட்டம் அப்படிங்கிற மாரி ஒன்று உருவாக்குறாங்க. அப்புறம் இந்த ஆட்டத்தை எல்லாத்தையுமே கலைச்சி போட விரும்புகிறாங்க. இவங்களுக்கு வந்து மிக முக்கியம் வந்து வெற்றி. இந்த வெற்றி மட்டும்தான் இவங்களுக்கான ஒரே டார்கெட். அப்போ என்ன நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்போ கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 அவங்க 282 பேர் ஜெயித்தாங்க பாஜக. அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை வரைக்கும் வடிகட்டினாங்க, வாய்ப்பு கொடுக்கல. இந்த முறை திருப்ப வந்து ஒரு 100 பேர்கிட்ட வடிகட்டினாங்க. இந்த 300 பேர் ஜெயித்தாங்க. 2019 303 பேர், அதில் ஒரு 100 பேர்கிட்ட வடிகட்டினாங்க. இப்போ அதெல்லாம் விட இந்த தேர்தலில் பாஜக எதிர்கொள்ளக்கூடிய உள்கட்சி சார்ந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா டான் கோட்ஸ். அதாவது 2014க்கு பிறகு எப்போ வந்து மோடி ஷா 2 பேரும் ஆட்சிக்கு வந்தாங்களோ இதற்கு பிறகு இந்த 10 ஆண்டுகளில் வந்து பலர் வந்து கட்சிக்குள்ளார வந்திருக்காங்க, கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்களில் யாரெல்லாம் வெற்றியை கொடுப்பார்களோ அவர்களை தான் இவங்க பிரதானப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தேர்தலில் 435 வேட்பாளர்களை பாஜக வந்து அறிவிக்குது. அதில் 106 பேர், இந்த 106 பேர் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளார பாஜகலேருந்து வந்த வெளியிலேருந்து வந்தாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கிட்டத்தட்ட 90 பேர் கடந்த 5 வருஷத்துக்குள்ளார கட்சியில் வந்தாங்க. அதில் வந்து நேற்று கட்சியில் சேர்ந்து இன்றைக்கி சீட் வாங்கின ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை உண்டாக்கும்னா, அடிப்படையில் வந்து பாஜகங்கிறது வந்து அது வந்து கேடர் பேஸ்ட் பார்ட்டி, அப்புறம் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு என்று அவர்கள் ரொம்ப பிடிமானமாக இருக்கக்கூடியவர்கள், விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், அர்ப்பணிப்போடு வேலை பண்ணக்கூடியவங்க. அந்த சித்தாந்தம் நமக்கு எவ்வளோ நாம் விமர்சிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதுக்கு அவங்களுக்கான கொடுக்கக்கூடிய கிரெடிட்ஸை நம்ம கொடுக்கணும். அப்போ அங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து சித்தாந்தத்துக்காக இருந்து இவ்வளோ தியாகங்கள் பண்ணி ஒரு ஊரில் நீங்கள் இருக்கீங்க, எக்ஸ்ன்னு இருக்கீங்க, இன்னொருத்தர் ஒய்யில் இருக்கிறார். இந்த எக்ஸுங்கிறவர் பிஜேபியை சேர்ந்தவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் காலெல்லாம் இந்த ஒய்க்கு எதிராக தான் வேலை பண்ணியிருப்பார். இப்போ இந்த ஒய்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒய்யை உள்ளார கொண்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒய்யை வந்து ஒரு நம்பராக தெரியலாம், அவங்களுக்கு வந்து அது 30-40 வருஷம் பகையாக இருக்கும். இதெல்லாம் எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். ராய்பரேலியில்
அதித்தி சிங் வந்து காங்கிரஸினுடைய இளம் எம்எல்ஏ இருந்து அங்கேருந்து பிஜேபிக்கு அவங்க போனவங்க. அவங்களுடைய தகப்பனாரும் காங்கிரஸ் பின்னணியில் இருந்தவர் தான். ஆனால் காங்கிரஸுக்கு வெளியில் வந்து அவர் இருந்தார். இன்றைக்கு ராய்பரேலியில் சோனியாவுக்கு பிறகு காங்கிரஸ்லேருந்து வந்து ராகுல் நிறுத்தப்பட்டிருக்கும் போது ஒருவேளை அங்கே பிரியங்கா நிறுத்தப்பட்டால் பாஜக சார்பில் நிறுத்தலாம் அப்படின்னு தீர்மானித்து வைக்கப்பட்டிருந்த ஆள் அதித்தி சிங். ஏனென்றால் ராய்பரேலி சட்டமன்ற தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏங்கிறது வந்து அதித்தி சிங் வழியாக தான் கிடைக்குது. இப்போ பிரியங்கா அங்கே இல்லை அப்படிங்கும்போது அதித்தி சிங்குக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தினேஷ் சிங், அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தவர், சோனியாவுக்கு ஒர்க் பண்ணவர். அவரை கடந்த முறை அவங்க பாஜக அங்கே நிறுத்தினாங்க. இப்போயும் அவரை தான் நிறுத்துகிறாங்க, ராகுலுக்கு எதிராக நிறுத்துகிறாங்க. ஆனால் இந்த அதித்தி சிங்குடைய தந்தையாருக்கும் தினேஷ் சிங் குடும்பத்துக்கு இடையில் பகை உண்டு. இப்போ அந்த அம்மா தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகலை. அவங்க ட்விட்டரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அப்பா மடியில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லைன்னு போட்டாங்க. சரியா? காம்ப்ரமைசஸ் இல்லை, சில விஷயங்களில் காம்ப்ரமைசஸ் இல்லை. அப்போ அது என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, நான் இவங்களோட பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன். அப்படி பிரச்சாரத்துக்கு போகலன்னா ஏற்கனவே வந்து ராய்பரேலியில் ராகுல் காந்தியை எதிர்த்து பாஜக வந்து ஜெயிக்கிறதுக்கான சாத்தியங்கள்ங்கிறது வெகு குறைவு. அதில் நீங்கள் அதித்தி சிங் மாரியான ஒரு வலுவான எம்எல்ஏ, அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்குது, அவங்களும் ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் அது இன்னும் பெரிய செட்பேக்காக இருக்கும். ஒருவேளை அதித்தி சிங் நின்றுருந்தாலுமே தினேஷ் சிங் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. இதெல்லாம் இருக்குது. இதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்குற மாரி எல்லாமே வந்து அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஐடியாலஜிக்கலாக கமிட்மெண்ட் உள்ள 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க 2 பேரில் வந்து ஒருத்தருக்கு பிரதானமாக நீங்கள் இடம் கொடுத்தீங்கனாலும் ஐடியாலஜிக்காக இன்னொருத்தர் வேலை பண்ணுவார். நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆள் கொண்டு வரும்போது இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படிங்கிறத பார்த்துங்க. அதித்தி சிங், இந்த தினேஷ் சிங் 2 பேருமே காங்கிரஸோட பின்னணியிலேருந்து வந்தது. அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஐடியாலஜி பிரதானமாக இல்லை, அவங்க குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய முன்பகை இருக்கு இல்லையா, அதுதான் பிரதானமாக இருக்குது. அப்போ அங்கேயே இந்த ராய்பரேலியில் இத்தனை வருஷமாக வேலை பண்ண ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, அவன் என்ன நினைப்பான்? நீங்கள் வந்து ஒரு சீட்டை கொடுக்குறீங்க, அது காங்கிரஸ் சார்ந்த ஆள் வந்த ஆளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு கொடுக்குறீங்க. இப்போ அவங்களுக்குள்ளார சண்டை போடுறதுனால இன்னும் அங்கே மோசமாக போகுதுங்கும் போது அவங்களுக்கு பாதிக்கும் இல்லையா? இந்த மாதிரியான கட்சி அளவில், தொகுதி அளவுலலாம் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளார. இன்ஃபேக்ட் வந்து இந்தியா கூட்டணி வந்து வலுவாக இருக்குதா, ஒற்றுமையாக இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அதை காட்டிலும் முக்கியமாக இதை தான் கேட்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பாஜக தன்னுடைய வெற்றிக்காக இந்த ஆட்டம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா கூட்டணியின் ஒவ்வொரு கட்சியும், அந்த ஒவ்வொரு மாநில கட்சியினுடைய தலைவர்களும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் எல்லாருமே அவர்களுடைய இருத்தலுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அவர்களோட உயிர் போராட்டம் இது. நீ இன்னும் வந்து இப்போ உதாரணமாக சமாஜ்வாதி வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் போய் ஆட்சியில் இல்லாமல் உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே கட்சியை நடத்த முடியாது. அதெல்லாம் வந்து அவ்வளோ சுலபமாக இல்லை. ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வந்து எதிர்கட்சி நடத்த முடியும். தேர்தல் முடிஞ்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு வேலை பண்ணுவீங்க, அவங்க பாட்டுக்கு வேலை பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் வந்து எதிர்கட்சிகளை அப்படியே கடுமையான நெருக்கடிகளுக்கு ஆளாக்குறாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் மேலே வழக்கு தொடுக்கிறது, வெவ்வேறு விசாரணை அமைப்புகளை ஏவுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது எதிர்கட்சிகளோட செயல்பாடு தள்ளாடுது. இன்ஃபேக்ட் வந்து அமேத்தியில், ராய்பரேலியில் நான் பயணித்த போது கருத்து சொல்கிறதுக்கு எல்லாமே பலர் தயங்கினாங்க. கருத்து சொன்னால் வந்து என்ன பண்ணிவிடுவாங்களோ, ஸ்மிருதி இரானிக்கெல்லாம் பயப்படுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவோம், நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இந்த தன்மையெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான சாதாரண மக்கள். நான் சொல்கிறது எதுக்குன்னா, பொதுவாக வந்து இந்தியர்கள்ட்ட வந்து நீங்கள் தேர்தல் சம்மந்தமாக பேசுகிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாமானியமாக பேச மாட்டாங்க. அரசியல் சம்மந்தமாக பேசுகிறது ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் தேர்தல் காலம் நெருங்கும் போது சுற்றி வளைச்சி பேச முடியாது. ஐயா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு தயங்குறவர், ஊரில் என்னங்கய்யா பேசுகிறாங்க, உங்களை விடுங்க, ஊரில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா மெல்லாமல் பேச ஆரம்பிப்பாங்க. அதை தாண்டிய தயக்கத்தெல்லாம் கூட சில இடங்களில் பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் சில இடங்களில் பார்க்க முடியுதுன்னா, அப்போ அந்த அளவுக்கு டெமோக்ரஸி வந்து கீழே போயிருக்கிறத குறிக்கக்கூடியது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படணும். ஏனென்றால் எல்லாருமே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாஜகவை உச்சத்துக்கு மோடி கொண்டு போயிட்டார், இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பாஜக போயிடுச்சு, இனிமே அதனுடைய எழுச்சி வந்து இன்னும் பல காலத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மோடி வந்து பாஜக இல்லாத பகுதிக்கெல்லாம் அதை கொண்டு போயிருக்கிறார், வெகுஜனப்படுத்தி இருக்கிறாருங்கிறது உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம் கிளையெல்லாம் நிறைய பரவி இருக்கு, ஆனால் வேரில் நிறைய அரிச்சிருக்கு. மோடி ஷாவினுடைய செயல்பாடுகளால் பாஜக வந்து இன்டர்னலாக வேறு தண்டுலலாம் நிறைய ஓட்ட விழுந்திருக்கு. அது யாரும் பேசலை, அது பேசப்பட வேண்டியது தான், அதுவும் இந்த அரசியலில் விவாதிக்கப்பட வேண்டியது தான். அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தொற்றுக்கிறதுங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரைட் சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பாஜக ஆளுற ஒரு 12-13 மாநிலங்களில் செல்வாக்கு மிக்க முதல்வர்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான். நீங்கள் மத்திய பிரதேசில் சவுகானை ஒதுக்கின மாதிரியோ, ராஜஸ்தானில் வசுந்தராஜை ஒதுக்கின மாதிரியோ, ஒருவேளை மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வந்தார்னா அவரை எளிதாக யோகி அவர்களை ஒதுக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா?
இல்லை யோகி இது வந்து ஒரு ஒரு கஷ்டமான கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளூர் அளவில் உட்கட்சி அளவில் ஒரு தலைவர் வந்து வலுவாக இருக்கிறவரை வந்து அவ்வளோ சாமானியமாக ஜனநாயகத்தில் நீங்கள் கை வைக்க முடியாது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸே வந்து மீண்டும் மோடி வேணாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு எலக்டோரல் முடிவு வர வரைக்கும் அந்த தீர்ப்பு வந்து மோடிக்கு செல்வாக்கு கீழே இறங்கினா தான் அவர் மேலே அவங்களால் கை வைக்க முடியும். அதனால் வந்து மோடி வந்து மீண்டும் வென்றால் உடனே வந்து யோகியை முடக்கிடுவார் அப்படின்லாம் நான் நினைக்கல. அதே சமயம் பலருக்கு வந்து என்ன நினைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ யோகி வந்து அடுத்த மோடி ஆகிடுவார், அவருக்கு பல இடங்கள்லையும் செல்வாக்கு இருக்குது, பயங்கர பிரச்சாரம் பண்ணுறாரு, உத்தரப்பிரதேசில் வேறு பயங்கர செல்வாக்கு இருக்குது, அதனால் அடுத்ததாக அவர் ஒரு லீடராக மாறிடுவார், அப்படியே ஒரு கற்பனை இருக்குது. அதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர் அளவில் வந்து அவர் ஒரு உள்ளூர் தலைவராக தான் இருக்கார். நீங்கள் அவரால் அவருடைய ஜாதி வட்டத்தையே வெளியில் வர முடியல. அதனால தானே இப்படி ஒரு அம்சம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, யோகி வந்து முழுமையான ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். அவர் இந்த அளவுக்கு போவார்னு நினைக்கல. இவர்கள் கொண்டு வரக்கூடிய பல சிஎம் வந்து இந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினச்சி கொண்டு வரப்பட்டவர்கள். போகிற ஆட்கள் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏதோ யோகி ஆதித்யநாத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. மகாராஷ்டிரத்தில் தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கும் அந்த பிரச்சனை இருக்குது. தேவேந்திர ஃபட்னவிஸ் எதற்காக கொண்டு வரப்பட்டார் என்றால், நிதின் கட்கரியை கட்டம் கட்டி வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டார். ஆனால் ஒரு கூட்டத்தில் வந்து கீழே இருக்கக்கூடிய திரள் தேவேந்திரா நரேந்திரான்னு சொல்லி சத்தம் வரும்போது, என்னுடைய பேருக்கு இணையாக வந்து தேவேந்திரா பேர் வர முடியுமா, தேவேந்திர ஃபட்னவிஸ் பேர் வர முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோ கிளர்ந்து எழுந்ததா அங்கே உள்ள உள்ளூர் பத்திரிகைகளில் எழுதினாங்க. அப்போ பேசினாங்க. அப்போ ஏன் வந்து பாஜகவுக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருந்தும் கூட சிவசேனைக்கு முதல்வர் வாய்ப்பு அளிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஃபட்னவிஸை கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்கு தான் அப்படின்னா. அதனால் இந்த மாதிரியான க்ரைசிஸ்லாம் அங்கே உள்ளார இருந்தாலும் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு தீர்ப்பை வந்து வாங்கி அப்படி இருக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரம் அசைச்சிட முடியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யோகியினுடைய ஆட்சி காலகட்டம் இதேமாரி சென்றால், இதேமாரி அப்படியே போணுச்சின்னு சொன்னால் இன்னொரு டேர்ம் அவர் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த டேர்மோட அவர் முடிஞ்சிடலாம். இந்த ஆட்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப காலம் வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு நீடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, யோகிக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, ஒரு 403 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அவையில் 300 பேருக்கு மேலே ஜெயிச்ச ஒரு அவையில் கொண்டு வந்து அந்த வெற்றி மேலே உங்களை உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க, அதிகாரத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் இதை உருவாக்கலை, இது திடீர்னு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்போ இங்கே ஏராளமான சமூகங்கள் இருக்காங்க. உத்தரப்பிரதேசங்கிறது அது உலகத்தில் வந்து 5வது பெரிய நாடாக இருக்குது. அப்படி நாடு வரிசையில் நீங்கள் வச்சிங்கன்னா 5-6 ஒடியாந்துடும். அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, அவ்வளோ பெரிய சமூக பரப்பு, அவ்வளோ திரளான மக்கள், அவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் கட்டி ஆள்றதுங்கிறது வந்து அவ்வளோ சாமானியம் கிடையாது. நான் இங்கே தமிழ்நாட்டில் பலருக்கு வந்து உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படின்னா வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு இரக்கமான மதிப்பீடு இருக்குது. நான் அதை அப்படி பார்க்கல. உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் 2வது முறையாக தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிறது 35 வருஷத்தில் நடந்த முதல் மாற்றம். அந்த 35 வருஷத்துலேயும் அப்படி ஒரு சிஎம் வந்து 2வது வாட்டியாக தேர்ந்தெடுக்கப்படல. ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அவ்வளோ நிதி அங்கே கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் கொட்டப்பட்டுச்சு. இப்போ இந்த தேர்தல் அப்போ தென்னக மாநிலங்கள் பேசினாங்கல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதிகம், மத்திய நிதி பகிர்வு, வரி பகிர்வுலன்னு பேசினாங்கல்ல. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நிதி அங்கே கொண்டு போய் கொட்டப்பட்டிருக்கு. பாஜக வந்து தாங்க ஜெயிக்கணும், தனக்கு இவ்வளோ வெற்றி கொடுக்குதுங்கிறதுக்காக எல்லாவற்றிலையும் நீங்கள் வந்து நெடுஞ்சாலைகளுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு போய் பாருங்கள். அதெல்லாம் பல மடங்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க மாதிரி கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அளவுக்கு அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒவ்வொன்றும் வந்து அது மாதிரி. அப்போ இப்போ நீங்கள் அயோத்தி ஒரு நகரத்துக்கு மட்டும் பல 1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 1000 கோடியை வந்து இவ்வளோ 1000 கோடியை ஒரு நகரத்து மேலே கொண்டு போய் கொட்டலாமா? அப்போ ஏனைய நகரங்களுக்கெல்லாம் எவ்வளோ பகிர்வு பண்ணியிருக்கீங்கிறதுலாம் ஒரு கேள்வி. ஆனால் இதை தாண்டி அந்த ஊரில் இருக்கிறவன் இவ்வளோ கோடி கொட்டி இருக்கும்போது ஓட்டு போட தானே செய்வான் இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தினால அது நடந்துட்டு இருக்கக்கூடியது. இது வந்து நிரந்தரமாக செல்லக்கூடியதுன்னு நினைக்கல. 2வது, உத்தரப்பிரதேசம் போன்ற இவ்வளோ பெரிய ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலத்தில் வந்து அவர்கள் மக்களுடைய அபிலாஷைகள்லாம் நீ வெறும் சாலைகள், கட்டுமானங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் ரேஷன் கொடுக்குறீங்க, ஃபைன். அப்புறம் அடுத்த தேர்தலையும் நாங்கள் அரிசி கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறோம்னு சொல்ல முடியாது. வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. வேலைங்கிறது வந்து இந்த ஆட்சியை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஆட்சியை மட்டும் இல்லை, அடுத்ததாக யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அது பெரிய சிரமம். ஏனென்றால் அண்ணா வந்து அந்த காலத்தில் எழுதியிருப்பார், வீதியோரம் வேலையற்றதுகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஏராளமாக பிரச்சனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். அந்த மாதிரி வந்து எங்கு பார்த்தாலும் இப்போ வீதியோரத்தில் அவங்க இல்லை, வீட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது அந்த இளைஞர்களுக்கு. ஆனால் வீட்டில் வந்து அது கொதி நிலையில் இருக்குது. அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் வந்து அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஆனால் அந்த படிப்பு வந்து படிச்சிருக்கிறதுக்கு ஏற்ற வேலையை கொடுக்கக்கூடியதா அப்படின்னா அப்படி இல்லை.
படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற படிப்பு இல்லை. இதெல்லாம் பெரிய சமூக பிரச்சனையாக மாறிடுது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்துத்துவா இப்படி மோடி ஊசி இந்த ஊசிகளை போட்டு ரொம்ப காலம் ஓட்ட முடியாது. அந்த பிரச்சனையை வந்து பாஜக இன்னைக்கு எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யோகி வந்து இன்னும் அதிகபட்சம் வந்து ஒரு டேம் போடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவர் போக முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடைய எண்ணிக்கை தாறுமாறாக இறங்குனுச்சுன்னா அதுவே அவருக்கு சிக்கலாகவும் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க விரிவாக. நன்றி. நன்றி.